இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆண்மக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் மேற்கொண்டு வருகின்றோம், அன்றாடம் ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆண்மக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வினுடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரியாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 795வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் ஒழ்கார் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். ஒழ்கார் என்ற வேர் சொல்லுக்கு எப்பொழுதும் விடாமுயற்சி உடையவர், மனம் தளராதவர் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக இந்த ஒழ்கார் என்ற வார்த்தை திருக்குறளின் வேர்ச்சொல்லிலிருந்து ஒரு சொல்லாக இந்த வார தொகுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. ஆம், இந்த வாரம் முழுக்க நாம் சுதந்திரத்தின் சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த சனி முதலாக நாம் சுதந்திரத்திற்கான இந்த சுதந்திர தினத்தை ஒட்டிய நிகழ்வுகளை நாம் ஏறெடுக்க துவங்கிவிட்டோம். கடந்த வாரம் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்றவர் சுதந்திர தாகம் நிறைந்த ஒருவராக விளங்கியவர், காந்தியவாதியாக காந்திய கொள்கைகளை பின்பற்றியவர், சுதந்திரத்துக்கு பிறகான பிறப்பை உடையவர் என்றாலும் அந்த சுதந்திரத்தின் பயனை எந்த அளவிற்கு நேர்வழியில் மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் என்ற தன்முனைப்புடன் செயல்படக்கூடிய காந்தியவாதி திண்டுக்கல் ஜெயசீலன் அவர்கள் சனிக்கிழமை நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்றார். இதன் நீட்சியாக இன்று நம்மிடையே சமகாலத்தில் தம்முடைய விடாமுயற்சிக்கு என்றளவும் சமரசம் செய்து கொள்ளாமல் விடாப்பிடியாக ஒவ்வொரு செயலையும் செய்து வருவதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் கவிஞர் கர்டோசா அவர்கள். அவருடைய செயலின் நீட்சி என்பது அவர் விடாமுயற்சியின் ஒரு வித்தாக என்றென்றும் அமைந்திருக்கின்றது. பல்வேறுபட்ட செயல்களை அவர் விடாமுயற்சியுடன் ஆண்டு கணக்கில் அற்புதமாக நிகழ்த்தி நம் போன்ற தளங்களுக்கு ஒரு முற்சான்றாக நற்சான்றாக விளங்குபவர் கவிஞர் கர்டோசா அவர்கள். 9 ஆண்டுகள் தொடர்ச்சியான குறுந்தகவல் அனுப்பக்கூடிய ஒரு நல்லெண்ண வித்துக்களை விதைக்கக்கூடிய முயற்சி, 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட யோகாவை அன்றாடம் 20 நிமிடம் தமது வாழ்நாளில் பயிற்சி செய்யக்கூடிய விடாமுயற்சி, இன்னும் நிறைய உள்ளன. அத்தகைய ஒரு ஆளுமை பண்பு நிறைந்த ஒருவர் இன்று நம்மிடையே சுதந்திர தாகம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் சுதந்திரத்திற்கான இந்த வெள்ளோட்ட நிகழ்வில் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு நமது முன்னோர்களின் தியாகங்களை பெருமங்களை பேசக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வின் முதல் பாகத்தில் இன்று பேச இருக்கின்றார். இந்த வாரம் முழுக்க நாம் சுதந்திர தின உரைகளால், தியாகத்தின் உரைகளால், அதன் மேன்மையின் உரைகளாக இந்த வார நிகழ்வுகளை தொகுத்திருக்கின்றோம். முதல் நிகழ்வினை துவக்கி வைக்க இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு கவிஞர் கர்டோசா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் சுதந்திர தாகத்தில் நாமும் இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின்
அழகியதோர் அத்தியாயத்தினை ஒழ்கார் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் சுதந்திர தாகம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை சுதந்திரத்தின் தியாகங்களையும் மேன்மையும் உணர்ந்தவர்களாக இன்னும் நெருவெடுத்தி நேர்மைமிகு வாழ்க்கை வாழ்வோம். நன்றி. பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். சரித்திரம் படிப்போம், சரித்திரம் துடைப்போம். சமூக சரித்திரங்களை துடைப்பதற்காக சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற சரித்திரம் படைப்போம் குழுவினுடைய ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும், குறிப்பாக ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா மற்றும் விஜயா அம்மா, சேவியர் ஐயா, ராமச்சந்திரன் ஐயா, இன்னும் உங்களுடைய தளத்திலே இருக்கிற நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள், இணை துணை ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 795 என்பது இது வாரங்கள், அதில் எத்தனை நாட்கள் இருக்கிறது என்பதையும், இந்த நாட்களிலே காலையிலே அதிகாலையில் 6 மணிக்கு தொடங்கி இந்த விழா எவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது. விழா என்று ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த நிகழ்வு நடக்கிற போது ஒரு குழுமமாக இருந்து இதை கவனிக்கிறீர்கள். எப்படி ஒரு வீட்டிலே ஒரு விழா நடக்கிற போது அந்த வீட்டில் எல்லோரும் சேர்ந்து அதை கொண்டாடுகிறது போல, இங்கு உரையாற்றுகிற அல்லது இங்கு பங்கேற்கிற அந்த விருந்தினருக்கு ஆதரவாக அவர் பேசுகிற அல்லது அவர் சொல்லுகிற எல்லாவற்றையுமே கவனித்து கூர்ந்து கவனிக்கிற ஒரு அமைப்பாக இந்த சரித்திரம் படைப்பும் குழு இருக்கிறது. இன்றைய தினத்துல நாம் இந்திய சுதந்திரத்தை பற்றி, சுதந்திர தாகம் என்பதை பற்றி பேசுவதற்கு ஒரு முதல் பகுதி. ஏன் ஒரு முதல் பகுதி என்று சொன்னால், நாம் இந்திய சுதந்திரத்தை ஒரு 1850க்கு பிறகு பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லது 1900க்கு பிறகு கொஞ்சம் தீவிரமாக அதை நோக்குகிறோம். 1920 அல்லது 30க்கு பிறகு மிக கடுமையாக நடைபெற்ற போராட்டங்களை தான் நாம் அங்கேயே படித்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான வரலாற்றை நாம் படித்திருக்கிறோமா என்று சொன்னால், ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அதை கூர்ந்து கவனிக்கவில்லையோ அல்லது கூர்ந்து படிக்கவில்லையோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு உண்டு. ஏனென்றால், மேலும் இந்த நிகழ்வை பற்றி நான் பேசுகிற போதே நான் யோசித்தேன். என்னவென்று சொன்னால், கொல்லன் பட்டறையில் ஊசி விற்பதா என்று ஒரு பழமொழி, ஊசி விற்க முடியும் என்று சொல்வார்கள். அதே போல இந்த இந்திய சுதந்திரத்தை பற்றி, இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி உலகம் முழுவதுமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன, நிறைய பேசியிருக்கிறார்கள், நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள், அதற்கான தரவுகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இதில் போய் நாம் என்ன பேசிவிட முடியும் என்பதான ஒரு எண்ணத்தில் தான் யோசித்தேன். ஒரு கொல்லன் பட்டறையில் ஊசி விற்க கூடாது என்பது உண்மை. ஆனால் அங்கேயும் ஊசி விற்கலாம். ஏனென்றால் நான் எடுத்துக்கொள்வது 2 பகுதிகள். ஒன்று கிமுவிலிருந்து 1900 வரையும் ஒரு பகுதியாக, 1900க்கு இருந்து 1947 வரையில் ஒரு பகுதியாகவே நான் பேச எத்தனித்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த அடிநாதத்தை தெரியாமல், என்ன நடந்தது என்று தெரியாமல் நாம் இந்திய சுதந்திரத்தை பற்றி அல்லது இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி எல்லாம் பேச முடியாது. 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம், அந்த புரட்சியை பற்றி, முதல் இந்திய சுதந்திர போர் என்பதை பற்றியான தரவுகளைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் நடைபெற்ற 1757, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற பிளாசி போர் பற்றி நமக்கு தரவுகளை அதிகமாக சொல்லித் தரவில்லை.
சிப்பாய் கழகம் என்று சொன்னால் இது இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் சுதந்திர போர் அதுதான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் 1806 ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகத்தை பற்றியோ 1824 கொல்கத்தாவில் நடைபெற்ற படை வீரர் கழகத்தை பற்றியோ நமக்கு சொல்லித் தரப்படவில்லை, அல்லது நாம் அதை தெரிந்து கொள்வதற்கு ஆசை கொள்ளவில்லை, அல்லது வரலாற்றிலே நாம் படிக்கக்கூடிய பகுதிகள் மிக குறைவாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதைத்தான் நாம் படித்திருக்கிறோம். நான் ஒரு வரலாற்று மாணவன் என்ற முறையிலே என்னுடைய எம்பில் எம்பில் அந்த ஆராய்ச்சி வரலாற்றில தான் நான் ஆராய்ச்சி செய்தேன். அந்த வரலாற்று மாணவன் என்ற முறையிலும் என்னுடைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுல நான் படித்த தரவுகளின் படியும் அதால தான் நிறைய தரவுகளை நீங்கள் தெரியும். அது மட்டுமல்ல தமிழ் எம்ஏ தமிழ் கூட நிறைய தரவுகளை நாம் படிக்கிற போது சில நிகழ்வுகளை நமக்கு சொல்லாமலே நமது வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறதோ என்ற ஐயப்பாடு எனக்கு உண்டு. இந்தியா இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டப்படி 550 பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்களவையிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த பாராளுமன்ற வரையறை என்பது உங்களுக்கு தெரியும், மக்கள் தொகை அடிப்படையில வைத்திருக்கிறது. இன்று கூட சில போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, உங்களுக்கு தெரியும், அதுவும் தெரியும். ஆனால் இந்த நாடு இந்திய சுதந்திரத்துக்கு முன்னால் அல்லது ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால், பிரெஞ்சுக்காரர்கள் வருவதற்கு முன்னால், டச்சுக்காரர்கள் வருவதற்கு முன்னால் 565 சமஸ்தானங்களாக 565 பேர் ஆளுகிற குறுநில மன்னர்கள், பெருமன்னர்கள் ஆளுகிற ஒரு நாடாக இந்த நாடு இருந்தது என்பது வரலாறு. ஆகவே இது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லுகிறோமே, அதே போல இந்த நாட்டிலே அன்றைக்கு இருந்த சமஸ்தானங்கள், அன்றைக்கு இருந்த மன்னர்கள் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்பதாக ஒரு ஆட்சியை, ஒரு கொடுமையான ஆட்சி இல்லை ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். 565 என்று சொன்னால் நீங்கள் கீழிருந்து நீங்கள் பார்த்து கொண்டே வந்தால் எத்தனை மன்னர்கள் உங்களுக்கு அப்படி தெரிவார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அசோகரை பற்றி நாம் சொல்லுகிறோம். அதன் பிறகு பெரிதாக திப்பு சுல்தான் இது போன்ற சில மன்னர்களை பற்றி பேசுகிறோம், ஹைதரலை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நம்முடைய ராஜராஜ சோழன் இது போன்ற சில மன்னர்களை, சேர சோழ பாண்டியர்களை பற்றி எல்லாம் பேசுகிறோம். இவர்கள்லாம் ஒரு நில மன்னர்களாக இந்த ஆட்சி, இந்த நாட்டை வழிநடத்தி வந்தவர்கள். தாங்கள் நினைத்தது போல அல்லது தாங்கள் விரும்பியவர் நினைத்தது போல இந்த நாட்டை அவர்கள் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நாடு அப்போது செழிப்பாக இருந்ததா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்லுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வளங்கள் இருக்கின்றன, ஆனால் மனிதர்கள் வளமாக இல்லை என்பதுதான் வரலாறு கூறுகிற உண்மை. என்ன வளமாக இல்லை என்று சொன்னால், இங்கு வேறுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்த காரணத்தினால் ஒரு நான் சிறந்தவன் அல்லது நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்ற ஒரு பாகுபாடு இருந்த காரணத்தினால் இங்கு சமநிலை இல்லாமல் போனது. அது மட்டுமல்ல, அரசர்கள் அந்த மற்றவர்களை வேலை வாங்குவதற்கும் தன்னுடைய கடமை செய்வதற்கும் பயன்படுத்தினார்கள் ஒழிய அவர்களை ஒரு சரிசமமான மக்களாக அவர்கள் நடத்தவே இல்லை. அடிமைகளாகவே அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அடிமைகள் தனியாக வைத்திருந்தார்கள், அது வேறு. மக்களை ஆட்சி செய்கிறேன் என்ற போர்வையில வரி விதித்து அவர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள். இதுதான் உண்மை. நாம் இன்றைக்கு வருகின்ற 15ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடப் போகிறோம். இந்த 75 ஆண்டுகளிலே அதே நிலைதான் இருக்கிறதா இல்ல மாறி இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். தரித்திரம் கொண்ட மக்களாகவே இன்னும் இருக்கிறார்கள். பட்டினி சாவுகள் நடைபெறுகின்றன. விவசாயிகள் கூட பட்டினி தற்கொலை செய்து கொள்ள ஒரு துர்பாக்கிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது. ஆகவே இன்னும் கூட நாம் அந்த முழு கொள்ளளவை எட்டுகிற அளவிற்கு வரலை. பொருளாதாரத்தினுடைய முழு கொள்ளளவை இன்னும் எட்டவில்லை. ஆனால் இந்தியா மிக வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக
இந்த நாட்டிலே நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, அதற்கும் இந்த சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், பொருளாதார விடுதலை இல்லாமல் நீங்கள் ஒரு நாட்டிலே சுதந்திரம் பெற்றுவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கே வந்த காரணத்தினால், அவர்கள் இந்த நாட்டை ஆண்டதனால், இந்த நாட்டை அடிமைப்படுத்தி படித்து வைத்ததனால், இந்த நாட்டினுடைய செல்வங்களை கொள்ளை கொண்டதால், இந்த நாட்டினுடைய வளங்களை அவர்கள் திருடிச் சென்றதால், அப்படித்தான் சொல்ல வேண்டும். திருடிச் சென்றதால் இங்கிருந்து நிறைய வளங்கள், நிறைய பொருட்கள் இந்த நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டன. அது இந்த நாட்டிலிருந்து அவர்கள் செல்வம் சேர்த்ததாக நினைத்துக் கொண்டு அவர் எடுத்துக்கொண்டு போனார்கள். கோஹினூர் வைரத்தை கூட தூக்கி கொண்டு போன கொடுமை இந்த நாட்டில் நடந்தது. இந்த நம்முடைய நாட்டினுடைய கோயில்களில் இருந்த பல நல்ல சிலைகள் எல்லாம், விக்கிரகங்கள் எல்லாம், நாம் வணங்குகிற பெருவாரியான மக்கள் வணங்குகிற அந்த சிலைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன. இன்று அல்லது அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். நமக்கு சாதாரணமா டஸ்ட் டீயை கொடுத்து விட்டு அவர் நல்ல டீயை எடுத்துக்கொண்டு போனார். இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. உங்களுக்கு வெறும் இந்த நல்ல ஒரு உணவு கூட கிடைக்காத இந்தியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவலத்தை அவர்கள் செய்தார். அது மட்டுமல்ல, இந்த ஆங்கிலேயர்கள் வருகை என்பது ஒரு 1600 என்று வரலாறு சொல்லுகிறது. வெளிநாட்டவர் அதற்கு முன்னால் இங்கு யாருமே வரவில்லையா என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருந்தது. நான் படிக்கிற காலத்திலேயே நான் அதையெல்லாம் யோசிப்பேன். இந்த யார் வந்தது? யாரோ ஒரு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிற்கு வந்தது, அவர்கள் ஆண்டார்கள். 1600 வந்தார்கள். 1611 அவர்கள் மசூலிப்பட்டினத்திலே தங்களுடைய வியாபாரத்தை தொடங்கினார்கள். 1612 சூரத்திலே தங்களுடைய வணிகத்தை தொடங்கினார்கள். அதன் பிறகு ஒரு 38 ஆண்டுகள், ஒரு 28 ஆண்டுகள் கழித்து பாம்பேயிலே கல்கத்தா நகரத்தில் 1640 பாம்பே, கல்கத்தா போன்ற நகரங்களில் தங்களுடைய வியாபாரத்தை தொடங்கினார்கள். அதன் பிறகு சென்னை மாகாணத்திற்கு வந்தார்கள். இந்த நாட்டினுடைய ஒரு எழில் என்னவென்று சொன்னால், அது சாபக்கேடல்ல, நமக்கு வரமாக கிடைத்தது என்னவென்று சொன்னால், இந்த தட்பவெட்ப நிலை, சீதோசனம் என்பது மிக சிறப்பாக இருக்கு. மற்ற நாடுகளைப் போல கடும் குளிரோ கடும் வெயிலோ இந்த நாட்டில் கிடையாது. இப்பொழுதே உங்களுக்கு 40 டிகிரி 100 டிகிரி என்று சொல்லுகிறார்கள். இந்த கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இது ஓசோன் படலத்தில் விழுந்த ஓட்டையினால், அது நாம் செய்த தரித்திரத்தால், நாம் செய்கிற தவறால் அது நடந்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்டினுடைய தட்பவெப்பநிலை உங்களுக்கு வடக்கே சென்றால் கூட இந்த ரஷ்யாவில் இருப்பது போன்று 40 டிகிரி 30 டிகிரி எல்லாம் இங்கே இந்த குளிர் இல்லை. அது போல இந்த வெயில் கூட அவ்வளவு கடுமையான வெயில் கிடையாது. ஆகவேதான் இந்த நமது போன்ற தமிழ்நாடு போன்ற இடத்திலே இந்த கார்த்திகை மாதங்களிலே பெய்கிற மழை, மார்கழி தை மாசத்திலே இருக்கிற அந்த பனி, இது கூட உடலுக்கு நல்லதாகத்தான் இருக்கிறது ஒழிய அது மிக கெடுதலானது கிடையாது. வயதானவர்களுக்கு கொஞ்சம் கெடுதல், குழந்தைகளுக்கு கொஞ்சம் கெடுதல் என்று சொல்வார்கள் அந்த சூழ்நிலை மாறுகிற போது. ஆகவேதான் அவன் பார்க்கிற போது இந்த சென்னையை மிக அதிகமான ஒரு நேசித்த மனிதராக, இந்த ஜெயின் சார்ஜ் கோட்டையை கட்டினாங்கல்ல, அவ பாத்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப நேசித்து இந்த மண் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, இந்த தட்பவெட்ப நிலை சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லித்தான் இந்த மதராசப்பட்டினத்திலே தன்னுடைய காலை அவன் மிக ஆழமாக ஊன்றினான். அங்குதான் கூட நமக்கு இங்கே ஒரு திருமணம் கூட நம்ம அங்கு இந்த உள்ள சார்ஜ் கோட்டையில உள்ள அந்த சர்ச்சில், அந்த ஆலயத்திலே திருமணம் நடைபெற்றதாக சொல்லுவார்கள். இப்படி இதெல்லாம் இந்த தட்பவெட்ப நிலை ஒரு காரணம். அது மட்டுமல்ல, ஆங்கிலேயர்கள் 1600 ஆண்டு இங்கு வந்தார்களே, அதற்கு முன்னால் இங்கு டச்சுக்காரர்கள் இருந்தார்கள். அதற்கு முன்னால் இங்கு பிரெஞ்சுக்காரர்கள் இருந்தார்கள். இங்கு அரேபியர்கள் வணிகம் செய்தார்கள். இதுவெல்லாம் வரலாற்று உண்மை. என்ன என்று கேட்டால், இவர்கள் 1600 வந்தவர்கள் இந்த நாட்டை எப்படி ஆள முடிந்தது? அதற்கு நாம் வரலாறுகளை இப்பொழுது நாம் பேசுகிற போதே உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதற்கு முன்னால் கிமு என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் என்ற ஒரு காலண்டர் வைத்திருக்கிறோமே, அந்த நாட்காட்டி, அப்போதே சொல்லுகிறார்கள், அரேபியர்கள் கிமு காலத்திலிருந்து இந்தியாவுடன் வணிகம் செய்தனர். இந்த மிளகு, இந்த ஏலக்காய், லவங்கப்பட்டை போன்ற மசாலா பொருட்களை முக்கிய ஏற்றுமதியாக அவர்கள் செய்தார்கள். பெரும்பாலும் மலபார் கடற்கரை, கேரள கடற்கரையிலே அவர்கள் தங்களுடைய வணிகத்தை செய்தார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய இஸ்லாம் மதத்தை பரப்பினார்கள் என்று சொல்லி. ஆனா இஸ்லாம் மதம் அப்பொழுது வரவே இல்லை. நீங்கள் நல்லா பார்க்க வேணும். அதுக்கு பிறகுதான் இப்போதான் அது ரொம்ப
கிறிஸ்து பிறந்து ரொம்ப நாட்களுக்கு பிறகுதான் இஸ்லாமே இங்க வந்தது. அவர்கள் அந்த தன்னுடைய காலை அதிகமாக மிக நிரந்தரமாக ஊன்றிய காரணத்தினால் பின்னாளில் அவர்கள் வந்து அந்த இஸ்லாம் மதத்தை அவர்கள் பரப்பினார்கள். அதற்கு முன்னால் இஸ்லாம் மதம் அங்கு இல்லை. ஏனென்றால் இங்கு தாமஸ், சென்ட் தாமஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய சீடர் என்று இறங்கிய அந்த கடற்கரை கிட்டத்தட்ட குருவாயூர் பக்கத்திலே இருக்கிறது அது. அந்த கடற்கரையிலே அவர் இறங்கிய போது அப்பொழுது கூட இங்கு இங்கு கிறிஸ்தவர்கள் இல்லை. நாம் ஒரு தரவுக்காக சொன்னாலும் கூட ஒரு 1000 அல்ல, ஒரு கிபி 50க்கு பிறகு 33 அல்லது 36 இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க வேண்டும் வரலாற்றுப்படி. அப்படி பார்த்தால், ஏன்னா கிமு 3ஆம் ஆண்டு அவர் பிறந்திருக்க வேண்டும், கிபி 1 அவர் பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அந்த அந்த 50க்கு பிறகு இங்கு வந்து அங்கு ஒரு 7 ஆலயங்களை நிர்ணயித்திருக்கிறார். அந்த சபரிமலை பக்கத்திலே ஒரு பத்தனம்திட்டா இருக்கிறது. இன்னும் நிறைய இடத்துல அவர் 7 இடங்களிலே ஒரு கோயில் கட்டியிருக்கிறார். நீங்கள் கடைசியாக மார்த்தாண்டம் பக்கத்திலே ஒரு கோயில், அதுதான் கூட அரைப்பள்ளி என்று சொல்லுவார்கள். பாதியிலே கட்டி முடித்து அவர்கள் அதன் பிறகு இவர் சென்னை வந்து விட்டார். அப்படி இந்த கிறிஸ்தவம் கிபியிலே தோன்றியது இங்கு. அதன் பிறகுதான் இஸ்லாம் என்பது மிக லேட்டாக வந்தது. அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இந்த அரேபியர்கள் தங்களுடைய வணிகத்தை செய்தார்கள். பெர்ஷிய வணிகர்கள், அவர்கள் வந்து பெர்ஷியர், ஈரானிலிருந்து வந்தவர்களும் தங்களுடைய பட்டு, ரத்தினம், மண்பானைகள் போன்றவற்றை எல்லாம் இங்கு நம்முடைய நாட்டிலே விற்பனை செய்வதற்காக அவர்கள் வந்தார்கள். சீனர்கள் இங்கு வந்தார்கள். யுவான் சுவாங் வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். சீனர்கள் வந்து பட்டு, காகிதம், பட்டாடை இதெல்லாம் கொண்டு ஏன்னா சீனாவில் வந்து ஒரு சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு சில்க் ரூட் என்று சொல்லுவார். சீனா இந்தியா பட்டுப்பாதை சில்க் ரூட் என்று சொல்வார்கள். சீனாவுக்கு கால்நடையாகவே நீங்கள் சென்று விடலாம், அது போன்ற ஒரு பாதை இருக்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் என்று சொல்கிறார்களே, அந்த வழியில வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, போர்ச்சுகீசியர் அவர்கள் வந்து இங்கே வணிகம் செய்திருக்கிறார்கள். டச்சுக்காரர்கள், நெதர்லாந்திலிருந்து வந்திருக்கிற டச்சுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். டென்மார்க்கிலிருந்து வந்திருக்கிற டேனிஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் தரங்கம்பாடியில் இருக்கிற அந்த கோட்டையை அவங்க டேனிஷ் கோட்டை தான் சொல்லுவாங்க. இப்போ நாம் பார்க்காதவர்கள் பாருங்கள், எல்லாம் பார்த்திருப்பீர்கள். என்றாலும் நீங்கள் இப்பொழுது பாருங்கள், ஒரு வரலாற்று நோக்கோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு அழகாக அந்த கோட்டையை அவன் கட்டி தன்னுடைய வணிகத்தை அவன் சிறப்பாக இங்கே செய்திருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான அயல்நாட்டவர்கள் இந்த நாட்டிலே வந்து வணிகம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய பொருட்களை இங்கிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவருடைய பொருட்களை இங்கு விற்பனை செய்திருக்கிறார். இதுவெல்லாம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் யார் வாங்கியிருப்பார்கள் சொன்னால், அன்றைக்கு இருக்கிற மன்னர்களும் அவர்களை அரசியல் இருப்பவர் வாங்கியிருப்பார்கள், பெருந்தனக்காரர்கள் வாங்கியிருப்பார்கள், பணக்காரர்கள் வாங்கியிருப்பார்கள், பெரும் நிலச்சுவந்தார்களாக இருந்தவர்கள் இருந்திருந்தால் வாங்கியிருப்பார்கள். ஏழை மக்கள் எல்லாம் அதை பார்த்திருக்க கூட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த குதிரைகள் எல்லாம் மன்னர்கள் போருக்காக தங்களுடைய வாரிசுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வாங்கியிருக்கிறார். இப்படி இவ்வளவு பேர் வணிகம் செய்த நாட்டில் ஒரு ஆங்கிலேயர் மட்டும் எப்படி காலூன்ற முடிந்தது என்ற வரலாற்றை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து கூர்ந்து நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே மிக பிரசித்தி பெற்ற நாடுகள் எல்லாம் இங்கு வணிகம் செய்திருக்கின்றன. ரஷ்யா வந்திருக்கு, ஏன் வரல? ரஷ்யா ஏன் வரல? அமெரிக்கா ஏன் வரல? அமெரிக்கா அப்போ கண்டுபிடிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கிமு பிறகு கிபி 1, 2ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து அந்த குளிர் பிரதேசத்திலிருந்து இங்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு, என்றால் அவளுக்கு கம்பளி எல்லாம் பிரசித்த பெற்றது. அதுதான் இந்த காலவரிசைப்படி நாம் பார்க்கிற போது அரேபியர்கள், பெர்சியர்கள், சீனர்கள், போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே வந்து வணிகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலேயர் மட்டும்தான் இந்த நாட்டை அடிமையாக வைத்திருந்தார்கள். இந்த பிரெஞ்சுக்காரர்கள் கூட, டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் சில பகுதிகளை ஆண்டிருக்கிறார்கள். கோவாவிலே சில பகுதிகளையும், இங்கு தரங்கம்பாடி கோட்டை கூட அவர்கள் வாழ்ந்த பகுதியாக இருக்கிறது. அதன் பிறகு சில அடுத்தடுத்து நடந்த போர்களிலே அவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு இங்கிருந்து சென்று விட்டார்கள். இன்றைக்கு பாண்டிச்சேரி என்பது பிரெஞ்சு ஆதிக்கத்தினுடைய நமக்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. பாண்டிச்சேரி என்று இன்றைக்கு கூட அதில் இருக்கிற மக்கள் பிரெஞ்சிலிருந்து, அந்த பிரெஞ்சு நாட்டிலிருந்து அந்த ஓய்வூதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய மீட்சியாக இங்கிருந்து பிரெஞ்சுக்கு அவர்கள் செல்வதும் அங்கிருந்து இங்கே வருவதுமாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில்
இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு கம்பெனி ஒரு சாதாரண வணிகம் செய்கிற ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வருகிறது. இந்த வணிகம் செய்ய வந்த கம்பெனி இந்தியாவிலே ஆங்காங்கே கொஞ்சம் அதான் நான் சிறிய வயதில் இருக்கும் போது சொல்லுவாங்க, ஒரு துணி போடுறதுக்கு நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த போர்வை போட்டு படுத்துக்கிற அளவுக்கு ஒரு இடத்த கேட்டாங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சிட்டாங்க. போய் இடத்த கேட்டா மடத்தை பிடிக்கிறேன்னு சொன்ன மாதிரி அப்படி இந்த பழமொழி சொல்லி எனக்கு சின்ன வயசுல இப்படிலாம் அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதை நாம் கதை கேட்டு கொஞ்சம் பழக்கம் என்பதாலும் அப்படி ஒரு ஆர்வமாக அதை கேட்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு இப்போது கூட அப்படித்தான். நான் யாருக்கு கதைக்க சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்வேன். நான் ஒரு குட் லிசனர் என்று சொல்லுவார்கள். நான் நல்ல பேச்சாளரை விட நான் குட் லிசனர். யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வேன். எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாத நம்முடைய விருப்பம். ஆகவே ஏனென்றால் ஒரு சாதாரண சிறிய குழந்தைகிட்ட கூட நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கருத்துக்களை நாம் பெற்றுவிட முடியும். அது காந்திக்கு போன்ற மகாத்மா காந்தி கூட அது போன்ற ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்வீட்ஸ் இந்த இனிப்பு சாப்பிட கூடாது என்பதற்காக ஒரு தாய் தன்னுடைய மகனை கூட்டி வருகிற போது அவர் நீங்கள் அடுத்த வாரம் வாருங்கள் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னபோது அடுத்த வாரம் வந்தவுடன் தம்பி இனிமேல் இனிப்பு சாப்பிடாதே என்று சொன்னதாராம். அப்போது அந்த பெண் கேட்டாராம், ஐயா அதை போன வாரமே சொல்லி இருக்கலாமே. அம்மா இதுவரையில் நான் இனிப்பு மிக விரும்பி சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அவனை நான் சாப்பிட வேண்டாம் என்று சொல்வதற்கு நான் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவேதான் நான் ஒரு வாரம் உங்களுக்கு அனுமதி கேட்டேன். இப்பொழுது நான் நிறுத்திவிட்டேன். உணவு இந்த இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் என்று அவர் சொன்னதாக ஒரு கதை உண்டு. கதையில நிகழ்வுதான், உண்மையான நிகழ்வுதான். அப்படி தாம் சொல்லுகிற போது அடுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கூர்ந்து கவனிக்கிற அந்த நோக்கம் இருந்தால் நீங்கள் வாழ்விலே சில சமயங்களிலே நெளிவு சுழிவாக உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி விட்டு செல்ல முடியும். எப்படி வில்லால் உங்களை கடுமையாக பேசுகிற போது எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருந்தால் மிக சிறந்த மனிதராக மாறிவிடுகிறீர்களோ அதே போல எப்படி கணவர் கோபமாக இருக்கிற போது மனைவி கொஞ்சம் அடக்கி வாசித்தால் அந்த குடும்பம் எப்படி சிறப்பாக வருகிறதோ அதே போல சில நேரங்களிலே நாம் கூர்ந்து கவனிப்பாளராக இருக்க வேண்டும். இப்படி இந்த ஆங்கிலேயர்கள் 1660ஆம் ஆண்டு வந்த பிறகு இந்த கிழக்கிந்திய கம்பெனி மட்டுமே அதில் இருக்கிற பங்குதாரர்கள் மட்டுமே எல்லா செல்வங்களையும் இங்கிருந்து எடுத்து செல்கிற ஒரு நிலை இருந்தது. அதையெல்லாம் இது அரசாங்கம் மற்றும் அதுக்காக பெருசாக ஒன்றும் செய்யவில்லை. ஏதோ வணிகம் செய்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதற்காக விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் நம்முடைய நாட்டினுடைய உலகம் முழுவதும் நாம் கைப்பற்றி விட வேண்டும் என்பதாக அவருக்கு ஒரு இது வைத்திருந்தார்கள். அவர் ஒரு தீர்மானம் வைத்திருந்தார்கள். நீங்கள் ஜப்பானில் அவர் நுழைய முடியவில்லை. நீங்கள் வரலாற்றிலே ஜப்பானில் எப்படி இங்கிலாந்துக்காரர்கள் உள்ளே புகுந்தார்கள் என்று பார்த்தால் அவர்கள் மிகப்பெரிய கலவரத்தை செய்துதான் உள்ளே புகுந்தார்கள். சில நாடுகளில் ஒரு 3 நாடுகளில் உள்ளே செல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர்களை உள்ளே விடவில்லை. ஆனால் ஜப்பானில் அவர் உள்ளே புகுந்தார்கள். அதற்கு ஒரு வரலாறு உண்டு. ஒரு நாள் அதையும் பேசுவோம். அது அப்படி ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை செய்துதான் அவர்கள் ஜப்பானிலே உள்ளே நுழைந்தார்கள். அந்த அளவிற்கு கொடுமையான ஒரு மனம் படைத்தவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். இல்லை என்று சொன்னால் ஜெனரல் டயர் இத்தனை மக்களை ஒரே இடத்தில் சுட்டு குவிக்கிற ஒரு கொடுமைக்காரனாக நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அது மட்டுமல்ல 1806ஆம் ஆண்டு வேலூர் சிப்பாய் கழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை கொன்ற கொடுமை நடந்தது. அவர்கள் ஒரு இதுக்காக நாங்கள் மத அடையாளங்களை நீங்கள் இந்து மதத்துல நீங்க அடையாளங்களை தாடி வைத்துக் கொள்ளக்கூடாது முகமதியர் என்று சொன்னால் என்று சொல்லும் போது அவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினார்கள். அப்படியே திப்பு சுல்தானுடைய மகன்களும் அங்கு அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வேலூர் சிறையிலே அவர்களுக்கு சுகபோகமாக ஒரு இடம் கொடுத்து அவர்கள் வைத்திருந்தார்கள். திப்புவுடைய மனைவிமார்களும் அவருடைய குழந்தைகளும் அங்கு இருந்தார்கள். அப்பொழுது ஒரு போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தை செய்தவர்கள் நம்முடைய அந்த சிப்பாய்கள். அந்த சிப்பாய்கள் ஆங்கில சிப்பாய்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய சிப்பாய்களும் கூட, இந்திய நாட்டினுடைய மக்களும் அது ராணுவத்திலே அந்த ஆங்கில ராணுவத்திலே சேர்ந்து அவர்கள் எங்களுக்கு முஸ்லீம்கள் என்றால் நான் தாடி வைத்துக் கொள்ள முடியும், இந்துக்கள் என்றால் நாங்கள் பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது அதை மறுத்த காரணத்தினால் அவர்கள் ஒரு கலவரத்தை செய்தார்கள். அந்த கலவரத்தை செய்கிற போது அதிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஆற்காடு என்று நினைக்கிறேன், அங்கிருந்து ஒரு பெரும் படையை அனுப்பி ஒரு 2 மணி நேரத்திலே அவர்கள் அவ்வளவு பேரையும் போராட்டம் செய்த அவ்வளவு பேரையும் கொடுமைப்படுத்தி கொலை செய்து அந்த சுவற்றிலே வைத்து அவர்களை சுட்டு கொன்ற அந்த கொடுமை நடந்தது. நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே ஜாலியன் வாலாபாக் கொடுமை, அதைவிட கொடுமையான நிகழ்வு 1806ஆம் ஆண்டு வேலூரில் நடைபெற்றது. அதன் பிறகு திப்பு சுல்தானுடைய மனைவிமார்களும் அவருடைய குழந்தைகளும் வேறு
இப்ப ஜெயிலுக்கு ஒரு சிறைக்கு மாற்றப்பட்டார்கள். பாம்பே என்று நினைக்கிறேன், அங்கு மாற்றப்பட்டார்கள் என்று ஒரு வரலாறு உண்டு. வரலாறு என்றால் உண்மை. ஆகவே இந்த காலகட்டத்திலே அவர்கள் 1600ஆம் ஆண்டு இந்த 1611 தன்னுடைய வணிகத்தை செய்து கொண்டிருக்கிற போது பல இடங்களிலே தங்களுடைய வணிகத்தை அவர்கள் ஒரு வியாபார நோக்கோடு செய்து நிறைய லாபத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். தங்கம் வைரமாக இங்கு என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாவற்றையும் நல்ல பொருட்கள் கிடைப்பதை அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இப்படி செல்கிற போது 1757ஆம் ஆண்டு ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போர் என்னவென்று சொன்னால் பிளாசி போர் என்று சொல்லுகிறார்கள். அந்த பிளாசி போர் என்பது மேற்கு வங்காளத்தில் இருக்கிற வங்காள நவாப் சிராஜ் உத்தவ்வாலா என்பவருக்கும் அவரோட பிரெஞ்சு படை சேர்ந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இவர்களுக்கும் இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போரிலே அந்த சிராஜ் நவாப், இந்த வங்காள நவாப் தோற்கடிக்கப்படுகிறார். தோற்கடிக்கப்பட்ட பிறகு அந்த தன்னுடைய அந்த ஆட்சியை அங்கே இவர்கள் நிறுவுகிறார்கள். அங்கு தோற்கடித்து தங்கள் வசம் அந்த நாட்டை, அந்த இடத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி எடுத்துக் கொள்கிற போது ஆங்கிலேயர்கள் பார்க்கிறார்கள், அந்த இங்கிலாந்து அரசு பார்க்கிறது, இந்த கம்பெனிக்கு இல்லை என்று சொல்லி நேரடி நிர்வாகத்திற்கு அவர்கள் அப்பொழுதுதான் உள்ளே வருகிறார்கள். ஆக கிழப்பிந்திய கழகம் பல பங்குதாரர்களை கொண்டு செயல்பட்ட ஒரு வணிக நோக்கோடு செயல்பட்ட ஒரு கூட்டு நிறுவனம் அது. ஆனால் ஒரு காலத்திலே இவர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் லாபம் சம்பாதிக்கிறார்கள், ஒரு நாட்டிலே ஒரு இடத்தை பிடித்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய பிரதிநிதிகளாக இங்கு வருகிறார்கள். நம்ம தான் சொல்றோம்ல, இந்த கவர்னர்கள் என்று சொல்ற ஆளுநர்கள், அவங்க அந்த கவர்னர்கள் அந்த ஆங்கிலேயருடைய இங்கிலாந்திலிருந்து நேரடியாக அனுப்பப்படுகிறார்கள். அதன் பிறகுதான் உங்களுக்கு ராபர்ட் கிளைவ் வருகிறார். இன்னும் நிறைய உங்களுக்கு வருகிறார். ஒரு சரித்திரத்தில் நாம் எல்லாம் படித்திருப்போம். அதன் பிறகு இவர்கள் தங்களுடைய ஆளுமையை எல்லா இடத்திலுமே அவர்கள் காட்டுகிறார்கள். குறிப்பாக தங்களுடைய போர்படையை வைத்து, தங்களுடைய துப்பாக்கிகளை வைத்து, இராணுவ தடவாளங்களை வைத்து, நாம் வைத்திருக்கிற இந்த வேலும் கத்தியும் இந்த கேடயத்தை மிக சாதாரணமாக அடித்து நொறுக்கி இவர்களை ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் அவர்கள் குறிவைத்து பிடித்து விடுகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் ஒன்று எனக்கு வரி செலுத்து, நீ எத்தனை வருவாய் வருகிறதோ அதிலிருந்து நீ தனியமாக அல்லது பணமாக எனக்கு வரியை செலுத்து, அல்லது நீ இந்த ஆட்சியை விட்டு போய்விட வேண்டும். இப்படித்தான் பல சலுகைகள் கூட கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் திப்பு இறந்த பிறகு சிலை கிடைத்திருக்கிறது. ஹைதர் அலி இறந்த பிறகு என்ன சிலை கிடைத்திருந்தாலும் நீங்க அவரை பற்றி வரலாறை படிக்கிற போது உங்களுக்கு தெரியும். நாம் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டவர்களை பற்றியெல்லாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்காக நான் சில நிகழ்வுகளை சொல்லுவதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் மன்னர்கள் சுகபோகமாக இருந்தார்கள், அதை கெடுப்பதற்காகத்தான் இவர்கள் வந்தார்கள் என்பதை போல இது ஒரு வரலாற்று கட்டமைப்பு ஏற்படுத்துகிறது. அப்படி அல்ல. அவர்கள் வணிகத்திற்கு வந்தார்கள், இங்க இருக்கிற சூழ்நிலை பார்த்தார்கள், இவர்கள் யாருமே ஏற்றத்தாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதில் மிக சுலபமாக இவர்களை முறியடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்டிலே தங்களுடைய ஆட்சியை 200 ஆண்டுகள் மிக சாதாரணமாக நடத்திவிட்டு சென்று விட்டார். சென்றதுக்கு நாம் கொடுத்த பலிகள், நாம் கொடுத்த ரத்தங்கள், நாம் கொடுத்த உயிர்கள், நாம் இழந்த குடும்பங்கள் அதிகம். ஆனால் அவர்கள் மிக சாதாரணமாக இந்த நாட்டிலே எப்படி நுழைய முடிந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் சொல்லுகிறேன். அதன் பிறகு 1824 கொல்கத்தாவிலே ஒரு பாராக்பூர் கிளர்ச்சி இந்து வீரர்களால் கொல்லப்படுகிறது. அன்றைக்கு அந்த நாளிலே 180 பேர் கொல்லப்படுகிறார்கள். நீங்கள் இன்றைக்கு சொல்லலாம், அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை யோசித்து பாருங்கள். 1824 ஒரே நேரத்தில் அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள் என்ற காரணத்தினால் ஒரு 180 பேர் கொல்லப்பட்டனர். 1857 அதான் முதல் சுதந்திர போர் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அதில் கூட கழகம் செய்தவர்கள் என்று சொன்னால் நம்முடைய இந்திய நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் ஆங்கிலேயருக்கு பணி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இது என்ன சொல்ற, ஆங்கிலேயருடைய வீரர்கள் அல்ல, நம்முடைய நாட்டினுடைய மக்கள். அவர்கள் பணி செய்ய, இராணுவ பணி செய்வதற்காக போகிற போது அவர்கள் ஒரு கிளர்ச்சி செய்கிறார்கள். என்னவென்று சொன்னால்,
இந்த பன்றியின் கொழுப்பை நீங்கள் தடவுகிறீர்கள், துப்பாக்கியில் தடவுகிறீர்கள். அது மட்டுமல்ல, அந்த துப்பாக்கி தோட்டாக்களை பிரிக்கிற அந்த தோல் வேற வேறு தொழில் செய்யப்படுகிறது. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சில சிறிய சிறிய கிளர்ச்சி தான். அது பெரிய கிளர்ச்சியோ பெரிய ஒரு கோரிக்கையெல்லாம் கிடையாது. சிறிய சிறிய கோரிக்கைகள் தான். ஆனால் இவன் ராணுவ வீரனாக இருந்தாலும் நமக்கு அடிமை என்று சொல்லி அவர்கள் அதை கட்டுப்படுத்தி பல பேரை கொன்று குவிக்கிறார். அந்த சிப்பாய் கழகம் மிக சுலபமாக அடக்கப்படுகிறது. இப்ப இந்த நாட்களிலே அந்த நான் வேலூர்ல சொன்னேனே, ஒரு 350 பேர் கொல்லப்பட 100 பேர் சிறை வாசலிலே அந்த கோட்டை வாயிலே வைத்து நேராக எல்லாரும் வைத்து பொதுமக்கள் பார்வை பார்க்கிற போதே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 300 500 பேர் மொத்தமாக கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. சிறையிலே நிறைய பேர் உடனடியாக யாரெல்லாம் போராட்டம் நடத்தி அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த ஒரு வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தருகிறது. அது மட்டுமல்ல, 1730 நான் 1706 விட்டுருங்க, 1757க்கு முன்னால் 50 இந்த பிளாசி போருக்கு முன்னாலே நம்முடைய நாட்டிலே இங்கு தமிழகத்திலே வேலுநாச்சியார் அங்கு கூட அவருடைய கணவர் கொல்லப்படுகிறார். ஆகவே அவர்கள் மருது சகோதரர் சேர்ந்து 1780 ஒரு போராட்டம் நடக்கிறது. 30 பிறந்த வேலுநாச்சியார் 70 இங்கு ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். ஒரு மறைமுக போராட்டம். அது ஹைதர் அலி அதற்கு உதவி செய்கிறார். இப்படியெல்லாம் ஒரு ஒரு வியூகத்தை அமைத்து இவர்கள் போரிட்டாலும் கூட நாம் வைத்திருப்பது கத்தியும் கேடயமும் அந்த அம்பும் வில்லுமாக வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் வைத்திருக்கிறதெல்லாம் ரசாயன தடவாளங்கள் போல துப்பாக்கிகள் வைத்திருக்கிறார்கள், வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள், அதுபோன்று பீரங்கிகள் வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து மிக சுலபமாக நம்முடைய கோட்டைகள் எல்லாம் தகர்த்து விட்டு போரிடுகிறார்கள். ஆகவே அந்த வேலுநாச்சியாரை பற்றி இன்றைக்கு நாம் பெருமையாக பேசிக் கொள்வதற்கு காரணம் அந்த அம்மையார் வேலுநாச்சியார் வீரப்பெண்மணி அந்த ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டார். அது மிகப்பெரிய ஒரு இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். இன்றைக்கு கூட போக முடியல. ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சென்னை டெல்லியிலே இருக்கிற முக்கியமான ஒரு விஐபி ஒரு ஒரு முக்கிய பிரதிநிதிகள் வாழுகிற ஒரு இடத்திலே அவர் காலை நடைபயிற்சி செல்கிற போது அவருடைய கழுத்திலே இருக்கிற அவருடைய தங்கை செங்கிலி அறுக்கப்படுகிறது. 2 நாள் கழித்து திருடன் பிடிபடுகிறான் என்பது வேறு. இந்திய நாட்டினுடைய சட்டத்தை ஏற்றுகிற பாராளுமன்ற உறுப்பினர் நடைபயிற்சி செய்கிற போது அவருடைய தாலி அந்த கழுத்து சங்கிலி அறுத்து செல்லப்படுகிற அவல நிலையில் இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய கேவலத்தை நீங்கள் நான் மிக கடுமையாகவே சொல்லுகிறேன். சட்டமானவன் என்ற முறையில், சட்டம் படித்தவன் முறையில் சொல்லுகிறேன். இது போன்ற ஒரு நாட்டிலே தான் நாம் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். ஆனால் 1730 பிறந்த வேலுநாச்சியார் தன்னுடைய நாட்டுக்கு சுதந்திரத்திற்காக அன்றைக்கு போரிட்டார். ஏன் அவரை பற்றி பேசுகிறேன்? இன்னைக்கு யார் இன்னத்துக்கு அதை பத்தி சொல்றீங்க? ஏன் இவரை பத்தி அழகுமுத்துக்கோனை பத்தி பேசுறீங்க? ஏன் இவரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே. இதெல்லாம் அவர்கள் போராடியதற்காக, மருது சகோதரர்கள் போராடியதற்காக, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய சகோதரர்கள் போராடியதற்காக. இந்த போராட்டம் எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே அன்றைக்கு நடந்தது. தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் வரி கொடுக்க மாட்டோம் என்பதற்காகவும் இல்லாமல் இவர்கள் போராடினார்கள் என்று நீங்கள் நாம் சொல்லலாம். ஆனாலும் கூட அதை கூட செய்யாமல் வாளை சுருக்கி கொண்டு கை கட்டி வாய்ப்பத்தி, ஐயா நீ சொல், நான் கொடுக்கிறேன் உனக்கு வரி என்று சொல்லி எத்தனை மன்னர்கள் கொடுத்தார்கள்? அந்த 565 பேரில் எத்தனை பேர் அவருடைய ஆங்கிலேயர்கள் கொடுத்த சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்திற்கு எதிராகவும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிராகவும் நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் வரலாற்றிலே போய் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ரத்தம் இதயத்திலே மட்டுமே, கண்ணிலே ரத்தம் வரும், உங்களுக்கு இதயத்திலே ரத்தம் கசியும். அப்படிப்பட்ட கொடுமையான மன்னர்களும் நம் நாட்டிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த கொடுமையினால், இதனால் தான் சுதந்திரம் நாம் வாங்குவதற்கு மிக பின்னோக்கி சென்றோம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வழியிலே போராட்டம் நடத்திருந்தால் நம்முடைய மக்கள் தொகை என்பது மிகப்பெரியது. அன்றைக்கு பாரதி சொன்னானே 30 கோடி என்று சொன்னானே, 30 கோடி மக்கள் என்பது மிகப்பெரிய ஒரு
தொகை. அது சாதாரண மக்கள் தொகை அல்ல. அப்பொழுது மக்கள் தொகை வைத்துக் கொண்டு நாம் ஏன் அந்த ஆங்கிலேயருடைய அரசை வீழ்த்த முடியவில்லை என்று சொன்னால், இங்கிருந்த எட்டப்பர்கள் தான் ஒவ்வொரு இடத்திலும் எட்டப்பர்கள் இருந்தார்கள். இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெறுகிற போது அங்கே காட்டிக் கொடுக்கிறவர்கள் இருந்தார்கள். மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். மன்னிப்பு கடிதம் கொட்டி விட்டு இன்றைக்கு இந்த போலீஸ் இன்ஃபார்மராக இருக்கிறார்கள். அதே போல ஆங்கிலேயர்களுடைய அடிவருடிகளாக இருந்த பெரிய தலைவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். வரலாறு இருக்கிறது. அது உங்களுக்கு என்னால் பதிவு செய்ய முடியும். ஏனால் அவர்களை பற்றி எல்லாம் படிக்கிற போது இப்படி என்ற ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிற போராட்ட வீரர்கள், பகத்சிங் போன்ற இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வயதானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போராட்டம் நடத்திய போது அடித்தே கொண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த போராட்டம், ஏன் பகத்சிங், ராஜகுருவும் சுகதேவும் போய் அந்த ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள், ஏன் ஒரு அந்த வெடிகுண்டை வீசினார்கள் என்று சொன்னால், அதற்கு முன்னால் அந்த தலைவர் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வுதான். ஆகவேதான் இதெல்லாம் பார்க்கிற போது நம்முடைய சுதந்திரம் இப்போது பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நாம் மிக பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். இந்திய நாட்டில் 78 என்று சொன்னால் நாம் ஊசி கூட தயார் செய்வதற்கு தயாரா இல்லாத சுதந்திரம் பெற்ற போது நமக்கு என்ன வளமை இருந்தது, என்ன பொருளாதாரம் இருந்தது, என்ன ஒரு கண்டுபிடிப்புகள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு நாம் தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். அணுகுண்டு பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ, ஆனால் அதை கூட தயாரித்து வைத்திருக்கிறோம். நாம் பிரம்மோஸ் செய்வகணை போன்றவற்றையெல்லாம் வைத்திருக்கிறோம். இது மனிதருக்கு எதிரானது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இது பாதுகாப்பதற்காக வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் பெற்றிருக்க முடியும் என்று சொன்னால் அது வளர்ச்சி, அறிவியலிலே வளர்ச்சி. இன்னைக்கு ஒரு தமிழனாக இருந்து இந்த வெடிகுண்டை வெடிக்க செய்திருக்கிற அந்த அப்துல் கலாம் போன்றவர்கள் எல்லாம் நாம் எளிதில் மறந்துவிட முடியாது. அந்த ராக்கெட் விட்ட அந்த விண்கலம் விட்ட அந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் படிக்கிற போது, அப்துல் கலாம் அவர்களை பற்றி படிக்கிற போது உங்களுக்கு அத்தனை ஆச்சரியமாக இருக்கு. மிகச் சிறந்த ஒரு மனிதனாக, நாம் பெருமை கொள்கிற ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கிறார். பிறந்து இங்கே வளர்ந்து வாழ்ந்து அவர் இறந்திருக்கிறார். அப்படி அந்த அளவிற்கு இந்த இந்திய நாட்டிலே ஒன்றுமே இல்லாத நாடு இன்றைக்கு சுபிட்சமாக இருக்கிறது, வளமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய உழைப்பு, நம்முடைய நாட்டினுடைய வழிகாட்டல் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வளர்ச்சி போதாது என்பது சொல்லுகிறோம் என்று பேசுகிறோம். ஜப்பான் என்ன நடந்தது, ஹிரோஷிமா நாகசாகிலே அணுகுண்டு போட்ட போது எத்தனை ஆயிரம் மக்கள் ஒன்று குவிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறை நீங்கள் படித்தால் அந்த நாடு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கு அந்த நாடு மிக செழிப்பாக இன்றைக்கு எப்படி வளர்ந்திருக்கிறது சொன்னால் உழைப்பு 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 என்று சொல்லியிருக்கிறார், போட்டிருக்கிறார்கள். அந்த உழைப்பு தான் இன்றைக்கு அந்த நாட்டை வளப்படுத்தியிருக்கிறது, வலிமைப்படுத்தியிருக்கிறது. நம்மளுடைய அந்த உழைப்பெல்லாம் கொஞ்சம் இங்கு அதிகமாக இருக்கிறது. நாம் படித்து விட்டு அமெரிக்கா செல்கிறோம், கிரீன் கார்டு வாங்கிக் கொள்கிறோம், அங்கு மிக சிறப்பாக இருக்கிறோம். 50% வரி போடணும், நீ 100% வரி போட்டாலும் சும்மா கூட நாங்கள் இருப்போம் என்று நாங்கள் இருப்போம் அங்கு. என்று சொன்னால் அந்த அளவிற்கு நமக்கு மனம் மிக குறுகிய மனமாக, பாரதிதாசன் சொன்னது போல மிக குறுகிய மனம் பெற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம் மக்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கிற இந்த விவசாயிகள் எல்லாம் போற்றப்பட வேண்டியவர்களாக, அன்றைக்கும் அதே வேலை செய்தார்கள், இன்றைக்கும் அதே வேலை செய்கிறார்கள். ஆகவே இந்த சுதந்திர போராட்டத்திலே அதன் பிறகு எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தன. 1840 பிறகு அன்னி பெசன்ட் அவர்களுக்கு பிறகு ஹியூம் அவர்கள் எல்லாம் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக ஒன்றும் அவர்கள் இந்த காங்கிரஸை தோற்றுவிக்கவில்லை. நாம் காங்கிரஸை தோற்றுவித்த யார் தெரியுமா? இவர்கள் என்று சொன்னா அவர்கள் ஆங்கிலேயர் தான். அவர் இங்கே இருக்கிற நம்முடைய இந்தியாவுடைய ஐசிஎஸ் படித்த நம்முடைய அவர் வேளையிலே அவர் ராஜினாமா செய்து விட்டார். அப்பொழுது அவரெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு இந்திய தேசிய காங்கிரஸை ஆரம்பித்தார்கள். அது கூட எதற்கு ஆரம்பித்தார் என்று சொன்னால் இந்தியாவிற்கு சுதந்திரம் வர வேண்டும் என்பதற்காக எல்லாம் அவர்கள் அதை ஆரம்பிக்கவில்லை. நீங்கள் வரலாற்றை இப்படிலாம் சொல்ல இந்திய காங்கிரஸ் ஏன் தோற்றுவிக்க தெரியுமா? இந்தியாவுக்கு சுதந்திரம், அதெல்லாம் பொய். அதுக்கெல்லாம் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்தியாவிற்கு சில சலுகைகளை தர வேண்டும், இந்திய மக்கள் சலுகை தர வேண்டும் என்பதற்காக கோரிக்கை வைக்கிற ஒரு அமைப்பாக அது தொடங்கப்பட்டது. அதன் பிறகு அதெல்லாம் முடியாது என்று சொல்லி கோகலே போன்றவர்கள் எல்லாம் மிதவாதிகளாக இருந்தார்கள். நம்முடைய பாலகங்கா திலகர் எல்லாம் அதை முடியாது, நாம் போராடித்தான் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி ஒரு தீவிரவாதிகள் இருந்த காரணத்தினால் அது அந்த அமைப்பு பின்னாளிலே அது சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு அமைப்பாக மாறியது. இதுதான் காங்கிரசுடைய வரலாறு. இன்றைய காங்கிரஸ் அல்ல, அன்றைக்கு நேருவும் காந்தியும் இருந்தார்களே அந்த காங்கிரஸை நான் சொல்லுகிறேன். இப்பொழுது இருக்கிற காங்கிரஸ் வேறு, அந்த காங்கிரஸ் வேறு. ஆகவே அப்படி அந்த அன்னி பெசன்ட் அம்மையார்
அவர்கள் தங்களுடைய ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்த நாட்டிலே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்தவர். அதே போல நிறைய நமக்கு நான் சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். இன்றைக்கு நான் மிக பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், காந்தி அவர்கள் 1869 பிறந்த காந்தி அவர்கள் சட்டம் படித்தவர், அம்பேத்கர் சட்டம் படித்தவர். ஆம், இன்னும் நிறைய ராஜேந்திர பிரசாத், இன்னும் நிறைய சுதந்திர போராட்ட தலைவர்கள் எல்லாம், நேரு சட்டம் படித்தவர், வல்லபாய் பட்டேல் சட்டம் படித்தவர். இப்படி நீங்க இந்த இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் பார்க்கிற போது அவர் 1900 ஆண்டுக்குள் எல்லாம் பிறந்தவர்கள். இவர்கள் எல்லாம் அது 1900 பிறகு பிறந்தவர்கள் மிக சிலர் தான். அதெல்லாம் இந்த நம்முடைய இந்த சிறிய இளம் வயதிலே இருக்கிறவர்கள். ஆனால் அதற்கு முன்னால் இவர்கள் இந்த 1850 1900 வரை பிறந்தவர்கள் தான் இந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்து மிக பெரும் தலைவர்கள். இந்த ராஜாஜியாக இருக்கட்டும் அல்லது காமராஜராக இருக்கட்டும், இப்படி நம்முடைய நம்முடைய சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெற்ற வ.உ.சி., திருப்பூர் குமரன், இப்படி நம்முடைய வாஞ்சிநாதன், நம்முடைய ஜீவானந்தம் ஐயா அவர்கள், சுப்பிரமணிய பாரதி, இந்த மாதிரி நிறைய அந்த இவர்கள் எல்லாம் பார்த்தீர்கள் சொன்னால் அந்த காலகட்டத்திலே பிறந்தவர்கள் ஒரு சிலர் தவிர. ஆனால் இதுல நிறைய பேர் சட்டம் படித்தவர்கள். சட்டம் படித்தது என்ன சொன்னா, நான் ஏற்கனவே ஒரு முறை பதிவு செய்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், மோதிலால் நேரு சட்டம் படித்தவர், ஜவஹர்லால் நேரு சட்டம் படித்தவர். ஆனால் சட்டம் படிப்பதற்கு என்ன ஒரு காரணம் என்று சொன்னால், அதுதான் வருவாய் அதிகமாக, இன்றைக்கு அது வருவாய் தர தொழிலாக இல்லை. ஒரு சிலர் தவிர மற்றவர்கள் எல்லாம் நிறைய வருவாய் ஈட்டுகிற தொழிலை செய்யவில்லை. சட்டம் படித்ததனால் வெறும் வருவாய் ஈட்டவில்லை. ஆனால் அன்றைக்கு சட்டம் படித்தால் இந்த இந்த ஆங்கிலேயர்கள் அவர்கள் போடுகிற இந்த பொய் வழக்குகளை எதிர்கொள்வதற்கு, அவர்கள் போடுகிற அந்த நிறைய வரிகளை எல்லாம் குறைப்பதற்கு இந்த சட்ட ஆலோசனை தேவை. ஆக இவர்கள் நிறைய பொருள் கொடுத்து அவர்களுக்கு இந்த சட்ட ஆலோசனை பெறுவதற்காக வழக்கறிஞர்கள் தேவைப்பட்டார்கள். ஆகவேதான் இவர் நிறைய சட்டம் படித்தார். அதுவும் போய் எங்கே படித்தார்கள் சொல்லலாம், இங்கிலாந்தில் தான் அதிகமாக படித்தார்கள். இங்கிலாந்து தான் இந்த சட்டக் கல்லூரிகள் அதிகமாக இருந்தன. அங்குதான் கொஞ்சம் சுலபமாகவும் பாரிஸ் பட்டத்தை பெற்று வந்து விட முடியும். நீங்க கடினமாக அங்க படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அதற்கு நிறைய நீங்க பாரிஸ்டர் பற்றி எப்படிலாம் படிச்சோன்னா, காந்தியுடைய வரலாற்றை படித்தால் தெரியும். அவர் எல்லாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே சுயசரித்திரத்தில் சொல்லியிருப்பார். எப்படி இந்த சட்டம் அங்க படிச்சாங்க, எப்படி நீங்க இந்த பார்ட்டின்னு சொல்கிறார்களே, அந்த குழுவாக செல்லுகிற அது போட்டு நிறைய பார்ட்டி அட்டன் பண்ணணும், நிறைய படுத்து நீ போகணும், ரொம்ப படிக்க வேணாம். ஆனால் நிறைய வழக்குகள் எல்லாம் நீ போய் பார்க்கணும். இன்றைக்கு இருக்குது, இன்றைக்கும் அந்த சட்டத்தில் இருக்கு. இன்றைக்கு நாம் எழுத்தாக அதிகமாக படிக்கிறோம். அவர்கள் அதை சட்டத்தை படிப்பதற்கு மிக சுலபமாக இருந்து அங்க அமெரிக்கா, அவர்கள் இங்கிலாந்து சென்றார்கள், படித்து வந்தார்கள். ஆனால் படித்து வந்த பிறகு இங்கு இருக்கிறவர்களுக்கு நிறைய சம்பாதிக்க முடியும் என்ற நிலை இருந்தும் கூட இவர்கள் எல்லாம் அதை விட்டுவிட்டு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்தார்கள், பாடுபட்டார்கள். அதனால் தான் பின்னாளிலே இந்திய சுதந்திரம் பெற்றது. இவர்கள் எல்லாம் எல்லாமே பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள். அவெல்லாம் போய் அப்படி நின்னா அந்த காலத்திலேயே நல்ல சம்பளம் கிடைக்கும், அந்த வருவாய் கிடைக்கும். ஆனா இந்த வருவாய் எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு இந்திய சுதந்திரத்திற்காக வந்தார்கள். காந்தி எதுக்கு போனார்? தென்னாப்பிரிக்கா போனது ஒரு ஒரு வழக்கு விஷயமா, ஒரு வழக்கறிஞர் தேவைப்பட்டார். அதுக்காக ஒரு கம்பெனி அனுப்பிச்சு விட்டுச்சு, அவ்வளவுதான். அதுக்காக போனாரு. ஆனா அதன் பிறகு தென்னாப்பிரிக்காவிலே இருந்து அவர் 1900 பிறகுதான் இங்கே வந்து இந்திய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டார். ஆனால் அதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் இங்கு தீவிரமான ஒரு போராட்டத்தை, தாதாபாய் நவ்ரோஜ் போன்றவர்கள், நம்முடைய இளம் வயதிலே கோகலே எல்லாம் கொஞ்சம் இளம் வயதிலே இறந்து விட்டார். அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அங்கு அந்த சிறப்பான ஒரு பணி செய்கிறார்கள். அதிலே என்ன ஒரு நோக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், தன்னுடைய வருவாயை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய சொந்த சுய நலன்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்திய நாட்டிற்காக உழைத்தார்கள். அதற்குத்தான் இன்றைக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துகிறோம். ஆகவே இந்த சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட, உழைத்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அத்தனை தலைவர்களுக்கும், அத்தனை தொண்டர்களுக்கும், அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் நாம் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்த நாளிலே நம்முடைய போராட்டம் எப்படி நடைபெற்றது, அதன் பிறகு ஆங்கிலேயர்களுடைய
வழிமுறை என்ன நடந்தது, ஏன் இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், அதன் பிறகு எப்படி அந்தமான் சிறைச்சாலை உருவாக்கப்பட்டது, செல்லுலர் சிறை, அந்த அந்தமான் சிறை எப்படி வடிவமைக்கப்பட்டது, எப்படி ஒரு நாடு கடத்தப்பட்டார்கள், இந்திய ராணுவத்திலே ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது இந்திய ராணுவத்திலே நாம் சுகபோகமாக நம்முடைய ராணுவ வீரர்களை போய் சேர்த்தார்கள். அவர்கள் சேர்த்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தார்கள். எல்லாரும் ஆங்கிலேயர்கள் வீரர்கள் அல்ல. நம்முடைய வீரர்களை வைத்து நம்முடைய மக்களை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள் என்ற வரலாறு உங்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கும், அல்லது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே இது பற்றிய வரலாறுகளை, அது பற்றிய தரவுகளை நான் 1900 பிறகு 1901 1947 வரை அடுத்த பகுதியில் பேசுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்தலை. சுதந்திர தினத்தை ஏறெடுக்கக்கூடிய இந்த வாரத்தில் சுதந்திர தாகம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அதிகாலை அன்பு பரிசாக இன்றைய நிகழ்வை வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் ஒல்கார் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஒல்கார் என்ற சொல்லுக்கு தளர்ச்சி அடையாதவர், விடாமுயற்சி உடையவர் என்ற பொருள் எப்பொழுதுமே நீடித்து நிலைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நல்லெண்ண கருத்துக்களை அதிகாலை பரிசாக தொடர்ந்து 10வது வருடம் செயல்படுத்தி வருபவர் இன்றைய சிறப்பு அழைப்பாளர். தொடர்ந்து 21 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் 20 நிமிடம் யோகா பயிற்சியினை அன்றாட செயலாக அவரது தந்தையின் இறப்பு நாளின் கூட அந்த விடாமுயற்சியாக செய்துள்ளார். தொடர் பிரயாணங்களில் கூட 2-3 நாட்கள் பயணிக்க வேண்டும் என்றாலும் கூட அந்த தொடர் பிரயாணத்திலும் தொடர் வண்டியிலும் தமது விடாமுயற்சியினை மேற்கொண்டுள்ளார். ஆம், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற ஒரு வார்த்தைக்கு, இந்த ஒல்கார் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பவர் அன்பு சகோதரர் கவிஞர் கர்டோசா அவர்கள். அது மட்டுமல்லாமல் 15ற்கும் மேற்பட்ட படிப்புகளை, இளங்கலை, முதுகலை, பட்டய கல்வி என இன்னும் தன்னை ஒரு மாணவனாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு துறையில் பயின்று வரக்கூடியவராக இருப்பவர் அன்பு சகோதரர் கவிஞர் கர்டோசா அவர்கள். இத்தகைய விடாமுயற்சி உடையவராக, நமது சுதந்திரத்தின் மேன்மை உணர்ந்தவராக, தியாகங்களை உணர்ந்தவராக, தமக்கு கிடைத்த ஒவ்வொரு பொழுதையும் இந்த சமுதாயத்தின் ஆக்கத்திற்காக நிறைய அமைப்புகளில் இணைந்து ஒரு செயற்பாட்டாளராக செயல்பட்டு வருபவர் இன்று சுதந்திர தாகம் என்று அற்புதமான சிறப்புரையை நம்மிடையே அதிகாலை அன்பு பரிசாக வழங்கியுள்ளார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் வேண்டுகின்றோம். நாளை நமது தளத்தில் சுதந்திர தினத்தை வரவேற்கும் முயற்சியாக சுதந்திரம் இல்லையெனில் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் முனைவர் தேவகி அவர்கள் அற்புதமான தமிழில் ஆளுமை மிக்க உரையினை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது முதன்மை கருத்தினை வழங்கிடவும்
நெறிய ஆளுமையை தொடரவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் சிறப்பாக நிறைய கருத்துக்கள், நமக்கு தகவல்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த சுதந்திர போராட்டத்துல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி வேலூர்ல நடந்ததா இருக்கட்டும், நம்ம ஜாலியன் வாலாபாக்க சொல்றோம். வேலூர்ல நடந்த விஷயங்கள், இப்படி நிறைய காந்திஜி அவர்களை பற்றி இப்படி நிறைய தகவல்கள் பகிர்ந்திருக்காங்க. இந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நமக்கு இந்த சுதந்திர தின வாரத்துல நினைவுபடுத்துற மாதிரி இருந்தது ஐயாவுடைய உரை. இன்னும் நிறைய தகவல்கள் இன்னும் வருங்காலங்களில் பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் ஐயா சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிங்க ஐயா. அதே போல ஐயாவை பத்தி சொன்னதும் சரி, தினம் தினம் எந்த அளவுக்கு தன்னுடைய பயிற்சிகள், யோகா பயிற்சி அந்த மாதிரி தான் செய்யற விஷயங்களை ஒவ்வொரு நாளும் காலை செய்தி அனுப்புறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு தினமும் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஐயா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மிக்க நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. ஐயா இன்னைக்கு சுதந்திர தாகம் கவிஞர் கடோச ஐயா அவங்க நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அருமையா தெளிவா அழகா எடுத்து கூறினாங்க. ஆங்கிலேயர் நம்ம நாட்டுக்கு வந்தப்ப ஒரு ஆட்டுத்தோல் அளவுக்கு இடம் பிடிச்சு நம்ம நாட்டையே கையாண்டாங்க அப்படிங்கிறது அப்போ நானும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நம்முடைய நாட்டு வீரர்கள் அவர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்திருக்காங்கங்கிறத எல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு சங்கடமா இருந்தது. அப்புறம் 1780 ஆங்கிலேயர்களை எதிர்த்து வேலு நாச்சியார் அவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி, அவர்கள் மாவீர பெண்மணி. அவர்களுடைய ஆன்மாவை போற்றி வாழ்த்தி மகிழ்வோம். அப்படியெல்லாம் போராடி வாழ்ந்த இந்த நாட்டை வாங்கிய நம் சுதந்திர நாட்டை இன்று அந்த பெண்மணிகளின் மாங்கல்யத்தை
பறித்து கொண்டு போகும் கொடுமை என்னவென்று சொல்லுவது. ரொம்ப வேதனையா இருக்கு ஐயா. அதை சொல்லும் பொழுது ரொம்ப கலக்கமா இருந்தது. எல்லாரும் இதை, இந்தியர்களாகிய நாம எல்லாரும் இதை உணர்ந்து பார்க்கணும். அதை நம்ம சீக்கிரமா களையணும். அதுதான் என்னுடைய விருப்பம். காந்தியடிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிய சுதந்திர நாடு நம் நாடு. இதெல்லாம் காந்தியடிகள் சிறையில் இருக்கும் பொழுது ஒரு போர்ஸ் காலால அவங்க வாங்கியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்படியே ஒரு நிமிஷம் எடுத்து உணர்ந்து பார்த்தோம்னா இந்த செயல்லாம் நடக்காது. அது செய்யறவங்க இதெல்லாம் எடுத்து உணர்ந்து பார்க்கணும். அந்த காலம் சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நன்றிகள் ஐயா. இப்படிப்பட்ட இன்னும் நிறைய பேர் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க பாடுபட்டிருக்காங்க. ஐயா வரிசைப்படுத்தி சொன்னாங்க. ரொம்ப நன்றிகள் ஐயா. நாட்டுக்காக நீங்க எவ்வளோ இப்ப சேவை செய்துட்டு இருக்கீங்கிறத உணரும் பொழுது ரொம்ப அதிசயமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆன்மாவை நம்ம வாழ்த்தணும். யோகாவை இன்னும் தினந்தோறும் 20 நிமிஷம் நீங்க செய்து வர்ற அந்த சாதனைக்கு நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உங்கள் அன்பு நாடும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ இந்த அவையில் உள்ள அனைவரும் சேர்ந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். கவிஞர் கார்டோஸ் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மிக சிறப்பு. அம்மா கற்பகவல்லி அம்மா, விஜயம்மா, ஆரோக்கிய பிரிட்டா ஐயா மற்றும் இங்கே இருக்கிற நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டுமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர் சொல்லும்போது அந்த வேலுநாச்சியாரை பற்றி நாம் இன்றைக்கு அஞ்சல் தலையெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு மணிமண்டபம்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு 1700 அந்த காலகட்டங்களில நீங்கள் யோசித்து பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு முன் தயாரிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு என்ன படிச்சிருப்பாங்க. இன்றைக்கு உங்களுக்கு பெண் கல்வி கொடுக்கப்படுவதற்கும் அன்றைக்கு பெண் கல்வி கொடுப்பதற்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவங்க சரியா படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. யார் வேலுநாச்சியார் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. 1730 பிறந்தவங்க. ராமநாதபுரத்துல ஒரு அரசு குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்மணி. அவர்களுக்கு ஏதோ கல்வி கற்றுக் கொடுக்கப்படி இருக்கும். ஆனால் ரொம்ப மிக சிறந்த கல்வியா என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அரசு பெண்மணி என்பதனால் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவங்க தமிழ், அப்புறம் ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற மொழியெல்லாம் கற்றுக்கிறாங்க. குதிரை சவாரி, வால், ஈட்டி, வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல் போன்றது கூட அவங்களுக்கு கத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு மன்னருக்குரிய வீட்டில பிறந்த காரணத்தினால. திருமணம் செய்து கொண்டு போன பிறகு பிரிட்டிஷார்களுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷாருக்கும் 1772 ஒரு சண்டை நடக்குது. அப்போ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆற்காடு நவாப்போட சேர்ந்து சிவகங்கை மீது படையெடுக்கிறாங்க. எடுக்கிற போது அந்த போரில் முத்து வடுகநாதர், அதாவது இந்த வேலுநாச்சியாருடைய கணவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிறகு இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டு சண்டை நடக்கிற போது அங்க இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் கவர்ந்து விடுவார்கள், பொருட்களை கொள்ளையடிப்பார்கள், மற்ற வீரர்களை கொட்டு விடுவார்கள். அங்கு வயதானவர்கள் இருந்தால் அவர்களை விட்டு விடுவார்கள் என்று சொல்வதால், ஆனால் சில நேரங்களிலே அவர்களையும் கொன்று விட்டு சொல்வார்கள். என்றால் அந்த இத்தனை பேரை கொன்றோம் என்று இந்த வீரர்கள் தம்முடைய மார்த்தட்டி கொள்வதற்காக இதெல்லாம் இந்த கொடும் பாவத்தை செய்வார்கள் என்று சொல்வார்கள். அப்படி செய்கிற போது இவர்கள் 8 ஆண்டுகள் இந்த வேலுநாச்சியார் அங்கிருந்து தப்பி சென்று தஞ்சையில இருக்கிற மன்னரிடம் அடைக்கலம் புகுந்து அங்கிருந்து தன்னுடைய படைகளை உருவாக்கி ஆயுதங்களை உற்பத்தி செய்து மருது பாண்டியர், தேர்மலை ராஜா இவங்களை போன்ற ஒரு அரசர்களோடு அவங்க சேர்ந்து ஒரு கூட்டணி சேர்த்து
தனி பெண்கள் படையை உருவாக்கி, அந்த பெண்கள் படையை உருவாக்கி, தனி பெண்கள் படையை உருவாக்கி, அதன் பிறகு நிறைய போர் தந்திரங்களை கையாண்டு இருக்கிறார். இன்றைக்கு நாம் சொல்றோம் கொரில்லா யுத்தம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, கெரில்லாவை கொரில்லா சொல்லுவாங்க. அது போட்டு வந்து என்ன பண்ணா ஒரு பொய் செய்தியை வந்து ஒரு இது பண்றது, அந்த கோயபல்ஸ் வேலை சொல்லுவாங்க. அதை அந்த நம்முடைய ஹிட்லருடைய அவர் நேரடி அந்த இவர் தான் கோயபல்ஸ். அவர் என்னன்னா ஒரு பொய்யான செய்தி சொல்லுவார், சொல்லி இதே மக்களை குழப்பி அதை பண்ண அப்படிதான் அவங்க வச்சிருந்தாங்க. ஆனால் நான் இறந்தப்ப அவர் வந்து சூசைட் பண்ணிட்டார் ஹிட்லர். அவ்வளவு பெரிய கொடுமைக்காரன். அது போல அந்த அந்த இதெல்லாம் பொய் செய்தியை வந்து இவங்க அது போன்ற ஆட்களை பரப்பி இது காமிச்சாங்க. எங்கன்னாக்க அந்த போர் படையிட்டு இது மாதிரி அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க ஏதாவது சொல்லி இப்படி கொடுப்புறது. அப்புறம் உளவு வேலை வந்து ரொம்ப நல்லா பிரிட்டிஷ் முகாம்குள்ளேயே ஆட்களை அனுப்பிச்சு விட்டு அங்கிருந்து உளவுகளை தரவுகளை சேகரிப்பது, அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க. தற்கொலை தாக்குதல் சொல்றாங்களே, அந்த தற்கொலை படை தாக்குதல வந்து உதயாள் ஒரு பெண் உடல்ல வந்து குண்டுகளை கட்டி அந்த அம்மா வந்து பிரிட்டிஷ் இந்த ஆயுத களஞ்சியத்துல வெடிக்க செய்த பெருமை வந்து எப்போ 2025 இல்லை, இன்னும் நாம் ஒரு பின்னோக்கி செல்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இந்த வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவிற்கு ஒரு மதிநுட்பம் நிறைந்த பெண்ணாக அவர் இருக்கிறார் என்று நான் வந்து நான் அவர்களை படிக்கிற போது மிக சிலாகித்து போனேன். அவங்க அந்த அம்மாவை பற்றி நிறைய தரவுகளை நான் படிக்கிற போது இந்த ஒரு இதை வந்து பெண்கள் என்று சொன்னால் தன்னுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, இல்லை மற்றவங்க இருக்கிறாங்கன்னா அதை பார்க்கணும், நம்ம அப்பா அம்மா பார்க்கணும், ஐயோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இது மாதிரி இப்படித்தான் வந்து அவர்களுடைய இது இருக்கும். ஆனால் இந்த பெண்மணி வேலு நாச்சியார், வீர வேலு நாச்சியார், அவங்க என்ன அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா எதிரிகளை வந்து மிக கடுமையாக எதிர்த்து அவர்கள் போரிட்டு இருக்கிறாங்க. அதுல அவங்க கொஞ்சம் 1796 இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட அந்த போராட்டம் என்பது 30ல பிறந்திருக்கிறாங்க, 80ல சண்டை, கிட்டத்தட்ட 50 வயசுல உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு எத்தனை உபாதைகள், உடல் உபாதைகள் இருக்கும், எத்தனை வந்து உங்களுக்கு ஆஃப்டர் இந்த 45 வயதுக்கு பிறகு அவங்களுடைய உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படுவது போது இன்னும் நிறைய சிரமம், நடக்க கூட கஷ்டப்படுறாங்க. இப்போ அப்பயும் அப்படித்தான் இருந்திருப்பாங்க, அது மருத்துவ வசதிகள் அதிகமாக இல்லாத காலம். ஆனால் இந்த பெண்மணி, இந்த வீர வேலுநாச்சியார் மிக சிறப்பான ஒரு போர் தந்திரத்தை செய்து அந்த போரை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, 1700 சண்டை போட்டு 1780ல சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா வந்து திருப்பி சிவகங்கையுடைய மன்னராக அவர் ஆட்சி செய்திருக்கிறார் என்பது வரலாறு. ஆனால் 1796 அவர் டிசம்பர் மாதம் இறந்திருக்கிறார். எதுக்கு இது சொல்லணும்னா, நாம் இன்றைக்கு பெண்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் அதை வழிநடத்தியவர்கள் இருந்த பெண்கள் என்று சொல்லுறாங்கல்ல, அதை நான் அப்படித்தான் ஒப்பிட்டு பார்த்தேன். இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிற போது நான் அப்போது இந்தோனேசியாவில் இருந்தேன். என்னுடைய குடும்பத்தாரோடு நான் பயணித்து அங்கு இருந்தேன். அப்போ இருக்கும் போது அந்த போர் என்னுடைய மகன் இராணுவத்திலே படித்துக் கொண்டிருப்பதால் அதனால வந்து சில இந்த இதெல்லாம் உடனே அந்த அப் டு டேட்டை வந்து அவங்களுக்கு இந்த செய்திகளை வந்து அவங்க தெரிஞ்சுட்டே இருந்தாங்க. அது சொல்லும்போது சொன்னாங்க, இது மாதிரி 2 பேரும் தான் வழி நடத்துறாங்க, அது 2 பேரும் பெண்கள் என்று சொல்லுகிற போது நமக்கு பெருமையாக இருந்தது. ஏன்னா அந்த 1910 அல்லது 1900 1935 வரையில் 14 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அல்லது 20 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அது பாலியலுக்காக அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு அவர்கள் 30,000 பெண்கள் முதுகு எலும்பு உடைந்து இறந்து போன வரலாறு நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த அளவிற்கு அவர்களை போக பொருளாக பெண்களை, குழந்தைகளை, இளம் சிறும்பு இளம் பெண்களை, வளரிளம் பெண்களை இவர்கள் திருமணம் செய்து கொடுத்து அல்லது இவர்கள் அவர்களுக்கு தங்களுடைய ஆசைக்கு இணங்க வைத்து அவர்களை கொன்ற கொடுமை இந்த நாட்டிலே வரலாறாக இருக்கிறது. ஏன் ராஜாராம் மோகன் ராய் இதற்காக போராடினார், இளம் திருமணம் வேண்டாம், சதி வேண்டாம் என்று போராடினார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இதுதான். 30,000 பெண் குழந்தைகள் சிறு 10 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ளே அந்த வளரிளம் குழந்தைகளும் சிறு குழந்தைகளும் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் இயற்கையாகவே அவர் மரணம் அடைந்திருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கொடுமை இதெல்லாம் நடந்தது. ஆனால் இந்த இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு 2 பெண்கள் அதை வழி நடத்திருக்கிறாங்க. அந்த சண்டை சரியா தவறா
அதெல்லாம் வந்து அது நாட்டினுடைய நலனுக்காக அது விட்டுருவோம், அது வந்து வேற. ஆனால் அதை வழிநடத்துவர்கள் பெண்கள். ஏன்னா அதுதான் வேலுநாச்சியாருடைய கருத்து. பாருங்க, ஜான்சி ராணி பற்றி படிக்கிற போது ஏன் அந்த அம்மா ஏன் வந்து இது பண்ண மாட்டாங்க? குதிரையில நீங்க குதிரையை பார்த்தாலே பயந்துட்டு வர்றது, குதிரை மேல ஏறி ஒரு ஒரு போராடும் என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. நமக்கு குதிரையில உட்கார்ந்த கூட முடியாது, அது மைனா தூக்கி போடும். அதெல்லாம் அந்த குதிரைகள்லாம் வந்து போர் குதிரைகள்லாம் வந்து மிக சக்தி வாய்ந்தவை. அப்படி இதெல்லாம் பயிற்சி பற்றினா மனத்திடம், உள்ள திடம். இன்றைக்கு இந்த குழுவிலே பார்க்கிற போது பெண்கள்லாம் நீங்கள் விஜயம்மா, நம்முடைய கற்புவழி அம்மா இவங்கெல்லாம் பார்க்கிற போது நீங்கள் அந்த நிகழ்வுக்கு வரும்போது கூட சொன்னாங்க, என்னால வரவே முடியாத சூழ்நிலை நாங்க வந்துட்டு போனோம் கூடுவாஞ்சேரி அந்த விழாவுக்கு சொல்லி போகும்போது நான் அதை யோசித்து பார்க்கிறேன். உங்களுடைய மனம் திடம் இன்றைக்கு கூட எல்லாருக்கும் அது இருக்கிறது. அதுவே நான் வெளிநாச்சியருக்காக நாம் அவங்களுக்காக நாம் அதுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துகிறோம். இருந்தாலும் கூட இந்த சுதந்திர நாளிலே நாம் சொல்லுவது என்னவென்றால், நாம் பெற்றிருக்கிற சுதந்திரம் சாதாரணமாக வந்ததில்லை. ரத்த நீர் பாய்ச்சி உயிர் உரம் போட்டு அப்ப நாம் விளைவித்தது இந்த சுதந்திரம். ஆகவே யாருடைய ரத்தமோ யாருடைய உயிரோ என்பதற்காக இல்லை, அது நம்முடைய இந்திய நாட்டில் நம்முடைய சகோதரருடைய ரத்தம், நம்முடைய சகோதரருடைய தாலி அறுபட்டிருக்கிறது என்ற நினைப்பிலே நாம் வாழ்ந்தால் இந்த நாடு இன்னும் மிக சுலபமாக இன்னும் சில மாற்றங்களை காணும். இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் நமக்கு இல்லாமல் போகும் என்பதை நான் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாம் சந்திக்கிற போது 1901 1947 வரை சுதந்திரத்தை பற்றி பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றிங்க ஐயா. வெந்தய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கல்ரோசா ஐயா, ஆங்கிலேயரோட ஆட்சி எப்படி இருந்தது, அவர்கள் செய்த கொடுமை, நம்ம மக்கள் போராடியது, அதுவும் ரத்த நீர் பாய்ச்சி உயிர் உரம் போட்டு, ஐயா மறக்கவே முடியாது ஐயா. ரொம்ப சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற மாதிரி சுதந்திரத்துக்காக நம்ம முன்னோர்கள் எப்படி பாடுபட்டாங்கன்றத நீங்க அருமையா சொன்னீங்க. வேலுநாச்சியாரை சொன்னீங்க. வேலுநாச்சியாரை பத்தி நிறைய பேசலாம் என்னங்கய்யா, அவ்வளவு இருக்கு. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா, குயிலி பத்தி சொல்றது சிலர் வந்து அது ஒரு கதாபாத்திரம் மாதிரி வச்சிருக்காங்க, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையாவே குயிலின்ற பெண் அப்படி செஞ்சது வரலாற்றுல இருக்காங்க ஐயா? இருக்குமா, இருக்கு. அவங்களை குயிலியை பற்றி திருப்பி நம்ம அது ஒரு நாள் பேசுவோம். ஏன்னா வந்து உதயாள் அப்படின்ற ஒரு பெண் வந்து இப்ப இன்றைக்கு நம்ம சொல்றாங்க இல்லையா, நம்ம இதுல வந்து அந்த பிரிட்டிஷ் அந்த ராணுவ கிடங்குலே போயிட்டு இவங்க ஒரு வெடிகுண்டை கட்டிட்டு போய் உள்ள புகுந்துட்டாங்க. உள்ள புகுந்து அது நிறைய வெடிகுண்டு எல்லாம் அந்த இதுவே கிடங்கே வந்து சரிந்து போகிற அளவுக்கு பண்ணாங்க. அது போய் குயிலியும் அது போன்ற ஒரு பெண்மணி தான். அது இன்னொரு நாள்ல நம்ம பேசுவோம். ஏன்னு சொன்னா அவர்களை பற்றி மிக அதிகமாக ஒரு பேசக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. இவர்கள் என்னன்னா எல்லாமே ஒரு கதாபாத்திரங்களாக இவரும் சொல்லி அப்படிலாம் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஏதோ இவர்கள் நினைப்பது போல அந்த என்ன சொல்றது, ஒரு கற்பனை பாத்திரம் எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு இவங்க உதயாள் போல வெளிநாச்சியருடைய படை இருந்து அவங்க ஒரு பெண் தான், வீராங்கனை ஒரு தான் அவங்க. அவங்க வந்து எப்படின்னா, நான் சொன்ன கொரில்லா சொன்னேன் இல்லையா, கொரில்லா யுத்தம் என்று சொன்னாங்களே, அந்த கொரில்லா போர் வந்து நீங்க விடுதலை புலிகளை செஞ்சாங்க. இன்னும் நிறைய நாடுகள் அதை ஆயுத புரட்சி செய்கிற வீரர்கள் அதை அந்த ஒரு யுத்தம் பண்ணுவாங்க. அதை மறைந்திருந்து தாக்குவது. எதிரிகள் வந்து எப்போ எதிரி தாக்குவானே தெரியாது. அந்த மாதிரி எதிரிகளை வந்து அவர்கள் நம்ம நினைக்காத நேரத்தில் தாக்குவது, அப்படி மாதிரி இருந்தாங்க. இவங்க வந்து என்னன்னா, இவங்க வந்து ஒரு உளவாளி. இவங்க குயிலின்றது ஒரு உளவாளி. அவங்க அந்த நம்முடைய வேலுநாச்சியாருடைய இதுல இருந்த ஒரு உளவாளி. அவங்க மிக சிறந்த ஒரு போர் வீரரும் கூட, தைரியமானவங்க. ஏன்னா வேலுநாச்சியாரே தைரியமானவங்க. இதெல்லாம் இந்த வில்வித்தை எல்லாம் கத்துக்கிட்டவங்க. இந்த 1780 வந்து சிவகங்கை மீட்பு போர்ல வந்து மிக பெரிய ஒரு பங்கெடுத்த ஒரு பெண்மணி அவரு. அதுவும் இவங்களும் அப்படித்தான். உதயாள் போல இவங்களும் தன்னுடைய உடல்ல இதை கட்டிக்கிட்டு போய் அந்த பிரிட்டிஷ் ராணுவத்தை பண்ணது அவங்கதான். அதுக்கு முன்னாடி நிறைய போர்லாம் இவங்க போர்ல எல்லாம் தலைமையேற்று நடத்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இப்ப என்ன தலைமையேற்று என்பது இப்போது இருக்கிற மாதிரி ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு இத்தனை பேர்னு சொல்றாங்களா, அது மாதிரி இல்ல. இவ்வளவு பேரு, 500 பேர், 1000 பேர், 30 பேர், 200 பேர் சொல்றாங்களே, ஒவ்வொருக்கும் ஒரு இது கணக்கு இருக்கு. ஆனால் அப்போது அப்படி இல்லை. ஒரு 50 பேர், 20 பேர் அவ்வளவுதான் கூட்டு போக முடியும். ஏன்னா காலாட்படை தான் அங்க. காலாட்படை இல்ல, குதிரைப்படை, யானைப்படை. யானைப்படை என்பதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணிட்டு போக முடியாது.
அந்த மறைந்திருந்து தாக்கும்போது யானையை பத்தி தெரியும் உங்களுக்கு, யானை வந்தாலே தெரிஞ்சு போகும் உங்களுக்கு. அது அப்படிலாம் இவங்க பண்ணல. அந்த மாதிரி ஒரு உளவு இந்த இதுல வந்து வேலுநாச்சியாருடைய இதை படிக்கும்போது என்னன்னா, அவங்க நிறைய மதிநுட்பம் நிறைந்தவராக நான் பார்க்கிறேன். வீரப்பெண்மணி என்பது இரண்டாவதாகவும் மதிநுட்பம் நிறைந்தவராக நான் பார்க்கிறேன். எப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல போய் நீங்க தஞ்சம் போறீங்க, தஞ்சாவூர் அரண்மனையில போய் தஞ்சம் போடுறாங்க. அந்த மன்னர் வந்து எவ்வளவு நாள் சோறு போட்டிருப்பார், சாப்பாடு போட்டிருப்பாரு நினைக்கிறீங்க? ஆனா அங்க போய் இருந்து மறைமுகமாக தன்னுடைய ஆட்சி திருப்பி கொண்டு வருவதற்காக படைகளை திரட்டி, அதற்கு யாரெல்லாம் துணையாக இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் ஒரு அருகழைத்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா, அவ எவ்வளவு பெரிய மதிநுட்பம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து என்ன சொன்னா, அந்த உதயால விட குயிலியை தான் வந்து முதல் வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய முன்னாள் பிரதமர் அன்புக்குரியவர், இந்தியாவிலே கம்ப்யூட்டர் புரட்சி ஆரம்பித்த ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து கொல்லப்பட்டது வந்து தனு என்ற ஒரு பெண்ணால. அவர் என்ன பண்ண, வெடிகுண்டு கட்டி தான் இறந்து போனாங்க, அந்த அம்மா வெடிக்க செய்தாங்கன்னு சொல்லுவாங்களே, அது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் அது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு. ஆனால் அது போன்ற நிச்சயத்தை அன்னைக்கு பண்ணாங்க. ஏன் அப்போ சொல்றாரு? தப்பு தானே? தப்பே இல்லை. நாங்கள் போராட்டம் என்று வருகிற போது நீ அடிமையாக என்னை வைத்திருப்பது நீ யார் என்பதற்கான கேள்வி. நான் வந்து இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்த நாட்டினுடைய குடிமகள். என்ன வந்து நீ எப்படி அடிமையா வச்சிருக்கலாம்? நீ இந்த நாட்டை விட்டு வெளில போன்றதுக்காக தான் அந்த போராட்டம். ஆகவேதான் ஏன் சுதந்திர போராட்டத்தை வந்து எப்படி நீ வன்மையான போராட்டங்களை எப்படி நீங்கள் பகத்சிங் ஆதரிக்கிறீர்கள்? பகத்சிங் வந்து சூக்கில் போடும்போது காந்தி வந்து அவரு மறுக்கல. அவர் நினைச்சிருந்தால் அவரு அந்த 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 தூக்கு தண்ணீர் ரத்து செய்திருக்கலாம், ஆங்கிலேயர் கேட்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள், வரலாறு சொல்லுகிறது. ஆனால் காந்தி ஏன் சொன்னா, அந்த வன்முறை கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்காக தான் வந்து அதனால காந்திக்கோட மாறுபட்ட கருத்து உலகில் இருக்கிறார். எனக்கு அந்த கருத்து இல்லை. நான் ஆனால் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் நாம் மிக உயரத்தில் வைத்து மதிப்பீடு செய்கிறோம், மதிக்கிறோம். அவர்களுடைய வீர வணக்கம் செலுத்துவோம் அவங்களுடைய போராட்டத்திற்காக, அவருடைய இதுக்காக. ஆனால் இந்த நாட்டில், என்னுடைய நாட்டில் நீ வந்து எப்படி என் நாட்டில், அது மட்டும் இல்ல, இன்னொரு கோபம் இருந்தது அவங்களுக்கு. என்னன்னா, இந்த உடன்கட்டை சதி என்பது அன்றைக்கு இல்லாமல் இருந்திருக்காது. கண்டிப்பாக 1700களில் இருந்திருக்கும். ஏன்னா அதன் பிறகுலாம் இருக்குல்ல. அப்போ இந்த அம்மா அழகு இவருடைய வேலுநாச்சியாருடைய கணவர் இறந்த பிறகு அவரை உடன்கட்டை ஏறல இந்த அம்மா. ஏன்னா அவர் இறந்து போனாரு. ஆனால் ஒரு வெறியாக அதை வந்து எடுத்துக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த படைகளை திரட்டி இது பண்ணாரு. அப்ப நீங்க குயிலை பற்றி சொன்னதுனால நான் சொல்றேன், மிக சிறந்த ஒரு இது இவங்க உதயாளும் இந்த குயிலியும். ஏன்னா அந்த அளவிற்கு அந்த படையில் ஒரு போர்ப்படை தளபதி போல இருந்து செயல்பட்டவங்க குயிலி. அவங்களுடைய வரலாறை கூட நாம் இன்னொரு நாள் பேசலாம். அது பேசுறதுக்கு, ஏன்னா என்ன, வீர வேலுநாச்சியாரை பற்றி பேசுகிற போது அதுவே இவர்களை பற்றி பேசியதாக ஆகும். அவரோட இந்த ஏன் அப்போ ஆண்களை பற்றி நீங்கள் சொல்லவில்லை? அப்போ வந்து அவங்க போர்ப்படையில ஆண்களே இல்லையா? இருந்திருக்காங்க. ஆனால் பெண்களோடு நீங்க வந்து ஒரு உளவாளியை வந்து பெண்ணை இப்போ தோழின்னு வச்சுக்கோங்க, உளவாளி விட்டுங்க. இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க இன்னொரு பெண்ணோட இப்போ தோழியா இருந்தாங்கன்னா இது நிறைய மனம் விட்டு பேச முடியும், எல்லா விஷயத்தையும் பேச முடியும். அதை வந்து ஒரு ஆண் தோழர்கிட்ட பேச முடியாது. அது வந்து கணவர்கிட்ட கூட பேசுறது சில விஷயங்கள் பேச முடியாது. பேசினோம்னா அது என்ன ஆகுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உன்னை பத்தி தெரியாதுன்னு வந்துடும். அதே ஒரு ஆண் தோழர்னு வச்சுக்கோங்களேன், அவரு நல்ல தோழர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இதுக்கே ஒரு கேடா இருக்கும். அந்த உறவே கேடாக முடியும். நல்ல ஆண் தோழர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமமான இது. ஆனா அப்படி கிடைச்சிட்டாங்கன்னா ஒரு பெண் தோழரை விட ரொம்ப சிறப்பானது. ஆனால் அன்றைக்கு இப்ப படைத்தலைவர்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்ப ஏன் இவங்களை மட்டும் அவங்க வச்சிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அது ஒரு வேத வாக்காக எடுத்து அந்த 2 பெண்களும் செய்திருக்கிறாங்க. அது குயிலி வந்து மிக சிறப்பாக, ஏன்னா உதயாளை பத்தி ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவரை விட குயிலி மிக சிறப்பான ஒரு படை வீரர் என்பதற்காக அவரை பற்றி சொல்கிறோம். ஐயா, தெளிவா விளக்கம் சொன்னீங்கய்யா, நன்றிங்கய்யா. தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி பேசுங்கய்யா. இன்னைக்கு நீங்க கூறிய செய்தியெல்லாம் மனதுல பதிவாயிடுச்சு. நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி அம்மா, நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே நிறைவு பண்ணலாம். நன்றி அனைவருக்கும். இந்த வாரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஐயா அவர்கள் இந்த
சுதந்திர தாகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்றைக்கு நிறைய தகவல்கள் நமக்கு கூட பகிர்ந்துகிட்டாரு. முக்கியமா வேலுநாச்சியாராக இருக்கட்டும், குயிலி அவர்கள், உதயா, இந்த மாதிரி நிறைய பேரை பற்றியும் நிறைய தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு தேவகி அவர்களின் சிறப்பு உரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.